இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த சாமந்தி பூங்க. இதை பற்றி நம்ம ஃப்ரெண்டு நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ப்ரோ ನಿಮ್ಮ ಹೆಸರು ನನ್ನ ಹೆಸರು ಮನೋಜ್ ಅಂತ. ಮನೋಜ್ ಅಂತ. ಓಕೆ, பேர் இவரோட நேம் வந்து மனோஜுங்க. இவர் வந்து ஆனைக்கல் ரோடு ஒசூர் பார்டரில் இருக்கா அப்படிங்க. இப்போ வந்து சாமந்தி பூ பண்ணியிருக்கு. இது ಹೂವು ಹೆಸರು ಏನ್ಬೋದು? ಇದು ಸಾಮಂತಿ ಪರ್ಪಲ್ಲು. ಸಾಮಂತಿ ಪರ್ಪಲ್. ಸಾಮಂತಿ ಪರ್ಪಲ್. ಓಕೆ, ಇದು ಏನು ರೀಸನ್ಕ್ಕಾಗಿ ಪರ್ಪಲ್ ಹಾಕಿದ್ದೀರಾ? ಒಂದು ಎಲ್ಲೋ ಆಯಿತು, ಒಂದು ಇದೈತೆ. ಬಟ್ ಎಲ್ಲೋ ಇದೆ, ಬಟ್ ಇದೇನು ಗೊತ್ತಾ, ಈ ಜರ್ಬರ ಎಲ್ಲ ಹೂವು ಬರ್ತಾ ಇತ್ತು. ಓಕೆ, ಅದು ಕಲರ್ ಬರ್ತಾ ಇತ್ತು. ಅದರಿಂದ ಇದು ಡಿಫೆಂಡ್ ಮಾಡಿ ಕಸಿ ಮಾಡಿ ಇದು ಪರ್ಪಲ್ ಅಂತ ಕಲರ್ ಇವಾಗ ಶಾಮಂತಿಯಲ್ಲೇ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. ಓಕೆ, ಅದು ಜರ್ಬರ ಎಲ್ಲ ಬಿದ್ದೋಯ್ತು. ಇದು ಇವಾಗ ನಡೀತಾ ಇದೆ. ಓಕೆ ಓಕೆ, ಎಲ್ಲ ಡೆಕೋರೇಷನ್ ಆಗಿರ್ಬೋದು, ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்க்கெಲ್ಲ யூஸ் ಮಾಡ್ತಾರೆ. ஓகே ஓகே, இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது எல்லோ கலர்லாம் இருக்குது. எல்லோ கலர் இதுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. இப்போ டிமாண்ட் இருக்குது இல்லையா? டிமாண்ட் ஆகிட்டு இது டிமாண்ட் ஆகி தமிழ் பருத்தல். ஓகே, சரி, தமிழோட பேசலாமே. தமிழ் ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல, நீ கொஞ்சம் பேசுங்க, அதை நான் பண்ணிக்கலாம் அப்படிங்க. இப்போது அந்த எல்லோ கலரை விட இதுக்கு இப்போ டிமாண்ட் இருக்குது. டெக்கரேஷனுக்கு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு நான் போயிட்டோம். இதுக்கு ஆனால் அதிகமாக இது யாரும் வைக்கல, கரெக்டுங்களா? அதிகமாக வைக்கல. இது பராமரிப்பு எப்படிங்க? என்ன பண்ணணும்? இது செடிக்கு வந்து எது போல் வாங்கணும், என்ன பண்ணணும்? ಚೆಡಿ ಗಿಡ ಒಂದು ಚಿಕ್ಕದು ಎಷ್ಟು ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಇಡಬೇಕು? 3 ಮಂತ್ಸ್ ಬೆಳೆ ಇದು. 3 ಮಂತ್ಸ್ ಬೆಳೆ. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮಗೆ 3 ತಿಂಗಳಿಗೆ ಹೂವು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. 3 ತಿಂಗಳಾದ್ಮೇಲೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಆದ್ಮೇಲೆ ಹೂವು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಓಕೆ ಓಕೆ, 3 ತಿಂಗಳಾಗಿದೆ ಗಿಡಕ್ಕೆ. ಇದು ಇವಾಗ ಹೂವು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ஓகே, என்ன சொல்கிறாருன்னா 3 மாதத்தில் பூ வந்துடும் அப்படின்றாரு. அது 3 மாதம் 3 ಮಂತ್ಸ್ ಆಫ್ಟರ್ ನಾವು ಕಟ್ ಮಾಡ್ಕೋಬೋದು. 3 ಮಂತ್ಸ್ ಎಷ್ಟು ದಿವಸ ತಿಂಗಳು ತಂಗ ನಾವು ಕಟ್ ಮಾಡ್ಬೋದು? ಒಂದು ತಿಂಗಳವರೆಗೂ ನಾವು ಕಟ್ ಮಾಡ್ಬೋದು. 1 ತಿಂಗಳವರೆಗೂ ಇಳುವರಿ ಇದು ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. 1 ತಿಂಗಳವರೆಗೂ ಇಳುವರಿ ನಾವು ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ஓகே ஓகே, அது 3 ಮಂತ್ಸ್க்கு அப்புறமேல பூ வரும். அதுக்கப்புறமேல வந்து 1 ಮಂತ್ ತನಕ ಹೂವು ಬರುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಅಷ್ಟೇ, ನಾವು ಮತ್ತೆ ಟೋಟಲ್ ಆಗಿ 4 ಮಂತ್ಸ್ ಒಂದು ಮಂತಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. 1 ಮಂತ್ ಇಲ್ಲ, 1 ಮಂತಲ್ಲಿ ಹೂವು ಬರುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಹೂವು ಬಂದು ಎಷ್ಟು ದಿವಸ, ಎಷ್ಟು ತಿಂಗಳು ತನಕ ಇರುತ್ತೆ? 1 ತಿಂಗಳು ಅಷ್ಟೇ. ಆಮೇಲೆ ನಾವು ಕಟ್ ಮಾಡ್ಬೋದು. ಇದನ್ನ ತಿರ್ಗಾ ಇದೆಯಲ್ಲ, ಈ ಗಿಡ ಇದೆಯಲ್ಲ, ಅದನ್ನ ಕಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ತಿರ್ಗಾ ಇದನ್ನೇ ತಗೊಂಬೋದು. ನಾವು ಬೇರೆ ಯೂಸ್ ಮಾಡಂಗೆ ಏನಕ್ಕೆ ಕಿತ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಹೊಸದು ಏನು ಇಡಂಗ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಇದು ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು. ತಿರ್ಗಾ ಅದು ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ಲಾಂಟೇಶನ್ ತಿರ್ಗಾ. ஓகே ஓகே ஓகே, இப்போ 3 ಮಂತ್ಸ್. ஓகே ஓகே, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து 3 ಮಂತ್ஸில் பூ வந்துடும். பூ வந்ததுக்கு அப்புறமேல நம்ம இந்த செடியை கட் பண்ணிட்டா, கட் பண்ணதுக்கு சைடில் வந்து கிட, அதாவது இந்த கிடான்னு சொல்கிறது மறுபடியும் துளுத்து வரதை சொல்கிறாருங்க. துளுத்து வரும் மறுபடியும். இது அதுலேயும் நம்ம வந்து மறுபடியும் 2 மாதம் கழிச்சு பூ வந்துருன்றாரு. இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் பிடுங்கி போட வேண்டான்றாரு. இதில் பிளான்டரி மறுபடியும் பிளான்ட் ஸ்டார்ட் ஆகிக்கும் அப்படின்ற, மறுபடியும் மறுசுழற்சி ತುಳುತ್ತು வந்து மறுபடியும் அடுத்த பூக்கு வந்துடும் சொல்லி சொல்கிறாரு. ಬೆಳೆಯಲ್ಲಿ 2 ಬೆಳೆ ತಗೊಬೋದು. 2 ಟೈಮ್ಸ್ ಇದು ಮಾಡ್ಕೋಬೋದು. 1 ಟೈಮ್ ಇಟ್ಟರೆ 1 ಟೈಮ್ வச்சுட்டு 2 டைம் நம்ம பூ பறிச்சிக்கலாம். ஓகே, ஒரு டைம் பூ வைக்க 2 மாதத்துக்கு பூ வந்துருமா? 3 மாதத்துக்கு பூ வரும். 3 மந்த்ஸில் பூ வந்துடும். அந்தாண்ட 1 மந்த் வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும். பூ பூத்ததுக்கு அப்புறமேலு காய்ஞ்சி போகும்போது கட் பண்ணி விட்டுணும். கட் பண்ணி விட்டு துளுத்து வரத்தில் மறுபடியும் பூ வரும். சேம் அதே 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணணும், மறுபடியும் பூ வரும். ஓகே, இதுக்கு அடி உரம் போட்டிங்களா? நாட்டு ಗೊಬ್ಬರ, மாட்டு சாணம் போட்டுருங்க. வேற என்ன போட்டிங்க? இப்போ ನಾಟಿ ಗೊಬ್ಬರ ಮತ್ತೆ ಡ್ರಿಪ್ಸ್ ಗೊಬ್ಬರ ಅದು ಡ್ರಿಪ್ಸ್ ಗೊಬ್ಬರ ಎಲ್ಲ ಬಿಡ್ತೀವಿ. ನಮ್ದು DAP ಇರ್ಬೋದು, ಮತ್ತೆ 20-20, 28, ಓಕೆ 28 ಅವೆಲ್ಲ ಬಿಡ್ತೀವಿ. ஓகே, இப்போ 28 DAP இதெல்லாம் உரத்து பேரை சொல்கிறாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம ட்ரிப்ஸில், அதாவது ಆಮೇಲೆ ತಿರ್ಗಾ ಇವಾಗ GR ಮ್ಯಾಕ್ಸ್ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. GR ಮ್ಯಾಕ್ಸ್, ಓಕೆ, GR ಮ್ಯಾಕ್ಸ್ ಅದು ಡಿಪ್ಸ್ ಗೊಬ್ಬರನೇ. ಓಕೆ, ಮತ್ತೆ ಬೋರಾನ್ ಅಂತ ಇವಾಗ ಹೂವು ಎಲ್ಲ ಸೈಜ್ ಬರಕ್ಕೆ, ಈ ಹೂವು ದೊಡ್ಡದು ಬರಕ್ಕೆ, ಚಿಕ್ಕದು ಮತ್ತೆ ಕ್ವಾಲಿಟಿ ಬರಕ್ಕೆ ಬೋರಾನ್ ಅಂತ ಬಿಡ್ತೀವಿ. ஓகே, ಏನು ಹೆಸರು? போரான். அதாவது பூ வந்து பெருசாக ஆகிறதுக்கு வந்து போரான்ங்கிற ஒரு மருந்து இருக்குங்களா? அது இப்போ அடிச்சாச்சா? ஓகே, இப்போ விட்டுருக்காங்க. அதாவது இந்த ட்ரிப்ஸ்லேயே விட்டுருக்காங்க, தண்ணியிலேயே கலந்து இந்த ட்ரிப்ஸ்லேயே விட்டுருக்காங்க. அது எல்லா செடிக்கும் போயிடுங்க. ஓகேங்க, இது வந்து எங்கே சேல் பண்ணுறீங்க? இது மார்க்கெட், ஒசூர் மார்க்கெட்ல ஒரு வண்டி வரும். அங்கே நம்ம கொடுத்துறோம். இங்கே ஒரு வண்டி வரும். ಓಕೆ, ಡೈಲಿ ஒரு ಬ್ಯಾಗ್, ಓಕೆ, 2 ಬ್ಯಾಗು, ಓಕೆ, ಆ ಥರ ಕಿತ್ಬಿಟ್ಟು ಮಾಡ್ತೀವಿ. ಓಕೆ, ಎಷ್ಟು ಕೆಜಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಈಗ? ಇವಾಗ ಕೆಜಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು 180 ರುಪೀಸ್ ಇದೆ. 180.
180 ருபீஸ். ஓகே. இப்போ இந்த சாமந்தி பர்பிள் வந்து கிலோ 180 போயிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்க. நேற்று இப்போ வந்து பூ எப்போ வந்துச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இப்போ வந்துருக்கா பூ? இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ಈಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ. இப்போ வந்து 3 ಮಾಸ ಆಯ್ತು, ಚೆಡಿ ವಚ್ಚಿ 3 ಮಾಸ ಆಯ್ತು. 10 kg ಸಿಕ್ಕಿದೆ. 10 kg ಸಿಕ್ಕಿದೆ. ಇವಾಗ ನೆಕ್ಸ್ಟ್ ಇವಾಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಲ್ಲ ಪೂರ್ತಿ. ஓகே. அதாவது இப்போ செடி வச்சு இது 3 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நமக்கு இப்போ 2 நாளாக தான் கட் பண்ணியிருக்காங்க. 10 கிலோ மட்டும் இப்போ வந்திருக்கு. இன்னும் ஒரு மாதத்துக்கு இதெல்லாம் பூ பூக்கும். பூ பூத்ததுக்கு அப்புறமே நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் துளுத்து பூ பூக்குன்றாரு. இப்போ கிலோ வந்து 180 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க. அதாவது 150 to 180. நேற்று 180 நேற்று போயிருக்குங்க. ಬೆಸ್ಟ್ ಕ್ವಾಲಿಟಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು 200 ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஓகே. ಬಟ್ 150 ಇಂದ 200. அதாவது நல்ல இந்த பூ வந்து இன்னும் பெருசாக வந்துச்சுன்னா 200க்கு எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து 150 170க்கு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறப்படிங்க. இது வந்து ஒசூர் மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து வண்டி வரும், ஒசூர் ಮಾರ್ಕೆಟ್ ಸೇಲ್ பண்ணுறாங்க. ಓಕೆಂಗ. ಇದು ಬೇರೆ ಏನು ಬ್ರೋ ಹೇಳ್ತೀರಾ ಹೊಸದಾಗಿ ಈ ಥರ ನಾವು ಪರ್ಪಲ್ ಇಡೋರಿಗೆ ಏನು ಸನ್ ಅದೆಲ್ಲ ಏನು ಪರವಾಗಿಲ್ವಾ? ಎಲ್ಲಿ ಬೇಕಂದ್ರೆ ಕಲ್ಟಿವೇಟ್ ಮಾಡ್ಕೋಬೋದಾ? ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಲ್ಲ. ಇದೇನು ಗೊತ್ತಾ, ಒಂದ್ ಸತಿ ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾರ್ಗೆ 2 ಬೆಳೆ ನಾವು ತಗೊಬೋದು. ಓಕೆ. ಅದಕ್ಕೆ ಹೇಳದ್ನಲ್ಲ, ಕಟ್ ಮಾಡಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಕೂಡ ನಮ್ಗೆ ಏನು ಯೂಸ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ನಾರು ಉಣ್ಬೇಕು ಆ ಥರ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರಲ್ಲ. ಬಟ್ ಬೆಸ್ಟ್ ಮದ್ದುಗಳು ಅಷ್ಟೇ ಜಾಸ್ತಿ ಏನು ಹಿಡಿಯಲ್ಲ. ಖರ್ಚು ಜಾಸ್ತಿ ಬರಲ್ಲ. என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு நல்ல விவசாயம். ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிட்டா 2 டைம் நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதிக செலவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாப்படிங்க. அதே போல் லாபமும் இருக்குது. கேஜி வந்து இது இப்போ வந்து ஹப்பானா இங்கே கன்னடாவில் ஹப்பான்னு சொன்னால் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. பண்டிகை வரதுனால நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படி. கரெக்டான பண்டிகை சீசன் பார்த்து வச்சுருக்காரு. ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಆಗೋದು, ಇನ್ನೂ ರೇಟ್ ಬರುತ್ತೆ. ಇನ್ನ ಇಲ್ಲಿ ವರಲಕ್ಷ್ಮಿ ಹಬ್ಬ, ಗಣೇಶ ಹಬ್ಬ ಎರಡು ಹೂವು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಅವಾಗ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ರೇಟ್ ಸಿಗುತ್ತೆ. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கணபதி விநாயகர் சதுர்த்திக்கும் ஆயுத பூஜைக்கும் சேர்ந்து இந்த பூ வந்து அப்போ நல்லா வந்துடும், அப்போ நல்ல ரேட்டுக்கு போகுன்றாரு. ஓகே ப்ரோ. இப்போ வந்து ಎಷ್ಟು ತಿಂಗಳಿಗೆ ಮುಂಚೆ எத்தனை மாதத்துக்கு முன்னாடி தான் வச்சிங்க? 3 ತಿಂಗಳಾಗಿದೆ. இப்போ வந்து ஆகஸ்ட்னா ஜூனில் வச்சிங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கரெக்டுங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட். ஓகே. மே ಎಂಟಾ? மே மாதம் வச்சுருக்காங்க. மே 22. மே ஓகே. ஜூன் ஜூலை ஆகஸ்ட். ஓகே. மே 22 வச்சுருக்காரு. மே மிட்டில் வச்சுருக்கா அப்படிங்க. மே மிட்டில் 20 வச்சா நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பூ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு, தசராக்கு, வரலட்சுமிக்கெல்லாம் இதுக்கு வந்து நல்ல மகசூல் நம்ம அறுவடை செஞ்சு வித்தரலாங்க. கிலோ வந்து அப்போ நல்ல ரேட்டுக்கு போவாங்க. இப்போ வந்து 170க்கு போயிட்டுருக்கு. அப்போ நல்ல ரேட்டுக்கு போவீங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓಕೆ. வேறு நீங்கள் என்ன ಅಪ್ರೋಚ್ சொல்கிற ವಿರುಂಬ್ರೀங்க? ನೀವು ಯಾವ್ದು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಯಾವುದನ್ನು ನೀವು ಹೊಸಬ್ರಿಗೆ ಇದು ಮಾಡಬೇಕಿಂದ ಅನ್ಸೋರಿಗೆ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಭಯ ಬೀಳ್ತಾರೆ. ಇನ್ವೆಸ್ಟ್ಮೆಂಟ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲಿ ರೇಟ್ ಸಿಕ್ಕಲ್ಲ ಅಂತ. ಬಟ್ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಇರೋ ಫ್ಯೂಚರು ಮತ್ತೆ ತಿರ್ಗಾ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ಒಂದ್ಸತಿ ನಮ್ ಲಕ್ಕು ಹೊಡೆದು ಬಿಡುದು ಇದು ರೇಟ್ ಸಿಕ್ತು ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಅವಾಗ ಯಾರನ್ನು ಕೇಳೋರಿಲ್ಲ. ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಿ ಬೇರೆಯವ್ರ ಕೈ ಕೆಳಗೆ ಕೆಲಸ ಮಾಡೋ ಬದಲು ಜಮೀನು ಇದ್ದವರೆಲ್ಲ ವ್ಯವಸಾಯ ಮಾಡ್ಕೊಬೋದ್ರೆ ರೈತರಿಗೂ ಒಂದು ಫಲ ಅನ್ನೋದು ಸಿಗ್ತೈತೆ. ಕರೆಕ್ಟ್ ಬ್ರೋ. ಈಗ ಏನ சொல்றாரு, ಎಲ್ಲಾರು ಅಂತಾರೆ ರೈತರು ಮಾಡಿದ್ರೆ ಹುಡುಗಿ ಕೊಡಲ್ಲ ಹಂಗೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ. ಬಟ್ ರೈತರು ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ಕೀಳಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. ಏನ್ ನಾವ್ ಎಷ್ಟೇ ದುಡಿದ್ರು ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಪಟ್ಟು ಇಲ್ಲಿ ಮಾಡಿರ್ತೀವಿ, ನಮ್ ಪ್ರತಿಫಲ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ಒಂದೊಂದ್ಸತಿ ರೇಟ್ ಇಳಿಯುತ್ತೆ, ಒಂದೊಂದ್ಸತಿ ರೇಟ್ ಏಕುತ್ತೆ. ಅದ್ ನಾವು ದುಡ್ದಿರೋದು, ನಾವು ಹಾಕಿರೋದು, ಅದ್ ಏನ್ ಸಿಗುತ್ತೋ ಅದು ಪ್ರತಿಫಲ ಕೊಟ್ರೆ ತಾನೇ ಎಲ್ಲಾರ್ಗು ಇದ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಎಲ್ಲಾರು ವ್ಯವಸಾಯನ ದೂರ ಮಾಡ್ತಾವ್ರೆ. ಬೇರೆ ಕಡೆ ಕೆಲ್ಸ, ಇಲ್ಲಿ ಜಮೀನ್ ಎತ್ಕೊಂಡು ಕೂಡ ಕೆಲ್ಸ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಿ ಕೆಲ್ಸ ಮಾಡ್ತಾರೆ. ಅದ್ರ ಬದಲು ಆರಾಮಾಗಿ ಬೆಳೆ ಹಾಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿರ್ಲಿ. ஓகே ப்ரோ. இவர் என்ன சொல்கிறாருன்னா, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று விவசாயம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த விலை வர்றதில்லை அப்படின்னு நினச்சிட்டு பயம் படுத்திக்கிட்டு யாரும் அந்த விவசாயம் செய்யறதில்ல. காடு வச்சுட்டு கூட நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க. விவசாயம் செய்யணும்னு சொல்கிறாங்க. விவசாயம் செஞ்சால் நம்ம அடுத்தவங்கிட்ட போய் கையை கட்டி வேலை செய்ய தேவையில்லை. விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்குது. அது தகுந்த உழைப்பு போட்டால் நமக்கு நல்ல பலன் தரும். விவசாயத்தை விட்டு ஒதுங்க வேண்டான்றாருங்க. விவசாயம் எல்லாம் செய்யணும்னு சொல்கிறாருங்க.
இதை நம்ம ஊர்லேயும் இதே தான் எல்லாமே சொல்கிறாங்க, விவசாயம் செய்கிறவங்களும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாரு. இங்கே பெங்களூர் கர்நாடகா இதை தான் சொல்கிறாங்க, விவசாயம் பண்ணுறவங்களும் பொண்ணு கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் இதே ஃபீலிங் தாங்க. பட் வந்து நான் விவசாயம் பண்ணணும், எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து விவசாயம் பண்ணணும்னு சொல்லி இவர் சொல்கிறா அப்படிங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஓகே ப்ரோ.